ஒரு அழகான கிராமத்துல ஒரு பெரிய அறிஞர் இருந்தாரு. அவருக்கு தெரியாத ஓலைச்சுவடியோ அவர் படிக்காத புத்தகமோ இல்ல. ஆனா அந்த அறிவு அவருக்குள்ள பெரிய அகங்காரத்தை வளர்த்திருந்துச்சு. ஒருமுறை முக்கியமான ஒரு கூட்டத்துல கலந்து கொள்ள அவர் ஆற்ற கடந்து போக வேண்டியிருந்துச்சு. படகோட்டியே, நான் ஒரு முக்கியமான கூட்டத்துக்கு போகணும். நேரம் ஆயிருச்சு, சீக்கிரமா போ. அப்படின்னு அதிகாரமா பேசினாரு. அதுக்கு அந்த படகோட்டி ரொம்ப பணிவா இப்படி சொன்னாரு. சரிங்கய்யா, படகுல உட்காருங்க, இப்ப கிளம்பிடலாம். அப்படி சொல்லிட்டு அந்த அறிஞரை படகுல ஏத்திட்டு போனாரு. படகு மெதுவா போயிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த அறிஞரால சும்மாவே இருக்க முடியல. உடனே அந்த படகோட்டிய ஏளனமா பார்த்து இப்படி கேட்டாரு. படகோட்டியே, உனக்கு வானியல் பத்தி, அதாவது அஸ்ட்ரானமி பத்தி ஏதாவது தெரியுமா? இந்த நட்சத்திரம் எப்படி நகருதுன்னு, பூமி எப்படி சுத்துதுன்னு ஏதாவது உனக்கு தெரியுமா? அப்படின்னு படகோட்டி கிட்ட அந்த அறிஞர் கேட்டாரு. அதுக்கு அந்த படகோட்டி இப்படி சொன்னாரு. இல்லை ஐயா, நான் ஏழை, எனக்கு எழுத படிக்க தெரியாது. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த துடுப்பும் இந்த தண்ணியும் மட்டும்தாங்க. அப்படின்னு அந்த படகோட்டி ரொம்ப பணிவா சொன்னாரு. அதை கேட்ட அந்த அறிஞர் சிரிச்சுட்டே இப்படி சொன்னார். அப்படின்னா மனிதனோட வாழ்க்கையில இருக்கிற 4 பகுதியில நீ ஒரு பகுதியை வீணாக்கிட்ட. அறிவில்லாத மனுஷன் எப்போ உருப்படவே மாட்டான். அப்படின்னு அந்த அறிஞர் சொன்னாரு. படகோட்டி எதுவுமே பேசாம தன்னோட வேலையை மட்டும் செஞ்சிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் படகு போயிட்டே இருந்துச்சு. மறுபடியோ அந்த அறிஞர் வேணும்னே படகோட்டி கிட்ட இப்படி கேட்டாரு. சரி, உனக்கு வானியல் பத்தி தான் தெரியல. மனிதர்கள் ஏன் வாழ்றாங்க என்பதை பத்தி, அதாவது பிலாசபி பத்தியாவது உனக்கு தெரியுமா? வாழ்க்கையோட அர்த்தம்னா என்னன்னு சொல்லு பார்க்கலாம். அப்படின்னு படகோட்டி கிட்ட அந்த அறிஞர் கேட்டாரு. அதுக்கு அந்த படகோட்டி இப்படி சொன்னாரு. ஐயா, காலையில் எழுந்து படகு ஓட்டினாதா என் குடும்பம் சாப்பிடும். எனக்கு தத்துவத்தை பற்றி யோசிக்க நேரமும் இல்லை, அறிவும் இல்லைங்கய்யா. அப்படின்னு அந்த படகோட்டி ரொம்ப பணிவா சொன்னாரு. ரொம்ப மோசம். நீ உன் வாழ்க்கையில பாதி பகுதிய வீணடிச்சிட்ட. நீ வாழ்றதுக்கும் ஒரு மிருகம் வாழ்வதற்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே இல்ல. அப்படின்னு அந்த படகோட்டிய பார்த்து அந்த அறிஞர் சொன்னாரு. அவர் பேசின எதையும் படகோட்டி கண்டுக்காம படக மட்டும் ஓட்டிட்டு இருந்தாரு. அப்போ திடீர்னு கருமேகம் எல்லாம் சூழ்ந்து இடி மின்னலோட மழை பெய்ய ஆரம்பிச்சது. பலத்த காத்து வீசுச்சு. உடனே படகு ஆட ஆரம்பிச்சது. உடனே படகோட்டி அறிஞரை பார்த்து இப்படி கேட்டாரு. ஐயா அறிஞரே, காற்று பலமாக வீசுது, படகு எப்போ வேணாலும் கவிழ்ந்து போயிடும். சீக்கிரமாக சொல்லுங்க, உங்களுக்கு நீச்சல் அடிக்க தெரியுமா? அப்படின்னு படகோட்டி அந்த அறிஞரை பார்த்து கேட்டாரு. ஐயோ படகோட்டியே, எனக்கு புத்தகத்தை மட்டும்தான் படிக்க தெரியும். ஆனா எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாது. என்ன எப்படியாவது காப்பாத்து. அப்படின்னு அந்த அறிஞர் பயந்துட்டு படகோட்டி கிட்ட சொன்னாரு. அதுக்கு அந்த படகோட்டி, அப்படியானால் ஐயா, உங்கள் வாழ்க்கையோட முழு பகுதியுமே நீங்கள் வீணாக்கிட்டீங்க. வானியல் தெரிந்தும் தத்துவம் தெரிந்தும் என்ன பயன்? இப்போ உங்கள் உயிரை காப்பாற்ற உதவுற நீச்சல் உங்களுக்கு தெரியாமல் போச்சு. அப்படின்னு அந்த படகோட்டி அறிஞரை பார்த்து கேட்டாரு. படகோட்டி நீச்சல் அடிச்சுட்டே கஷ்டப்பட்டு அறிஞரை கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தாரு. கரைக்கு வந்ததும் அந்த அறிஞர் படகோட்டி கிட்ட தன்னுடைய கர்வத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் பண்ண தவற நினைச்சு மன்னிப்பு கேட்டாரு. எந்த ஒரு அறிவையும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது. ஒருவருக்கு வானியல் தெரியும், மற்றவருக்கு துடுப்பு போட தெரியும். ஒருவருக்கு பாடம் எடுக்க தெரியும், இன்னொருவருக்கு நீச்சல் அடிக்க தெரியும். உண்மையான ஞானம் என்கிறது நம்மோட அறிவை பத்தி பெருமையா நினைக்காம நமக்கு தெரியாததை கத்துக்கிட்டு பணிந்து இருக்கிறதே உண்மையான அறிவு.